ஆக்சுவலாக குழந்தைக்கு வந்து என்ன கொடுக்கலான்னு யோசிக்கிறத விட இல்லை, குழந்தைகிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். இந்த வெள்ளந்தியான சிரிப்பு, எதுவுமே எழுதாத அந்த வெள்ள மனசு, இந்த ஒரு இன்னைக்கு காலைல பூத்த மாதிரி ஒரு முகம், எதுவுமே எந்த அடையாளமே இல்லாமல் எந்த ஊரில் யாருக்கு எந்த இனத்தில் எந்த ஸ்டேட்டஸில் பண்ணணும் எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை. இந்த மாதிரியான ஒரு மனசு நமக்கு இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த குழந்தைகிட்ட வாங்கிட்டு போகணும். நம்ம கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் இந்த கிஃப்டை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். இதுக்கு மட்டும் கிளாப் பண்ணியிருக்கேன். சேது சார் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்தார்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் வந்தாங்க. அந்த மாதிரி போகல. கரெக்ட் சார், எக்ஸலென்ட்டாக சொன்னீங்க. கரெக்ட். எல்லா குடும்பத்திலையும் எல்லாரோட வளர்ச்சியிலையும் அவருடைய பங்கு இருக்கும். அவர் பங்காளி. அவர் வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்து ரொம்ப சந்தோஷம். அவர் 2 வரையும் பாடி நீங்கள் ஹீரோமா இருக்கீங்களே, அப்படி சொன்னால் தான் நீங்கள் கை தட்டுவீங்க. டக்குன்னு என்ன பாட்டு தோணுதோ பாடுவேன். நீங்கள் 1/2 மணி நேரம் பாடணும். தூளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ண பூவா விளையாட, சின்ன தம்பி எசமாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்ட மரம் பூ மலரும், பாறையிலும் நீர் சுரக்கும், பாட்டெடுத்து நாம் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும், பட்ட மரம் பூ மலரும், பாறையிலும் நீர் சுரக்கும், ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படிச்சேன், 7 கட்ட 8 கட்ட தெரிஞ்சா நாம் படிச்சேன், நாம் படைச்ச ஞானம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதான், ஏடெடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதான், தொட்டில் மேலே முத்து மாலை ஒன்ன பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட, துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே. தேங்க்யூ. சூப்பர் சார்.